எதற்கு முன்னுரிமை இந்த மாவட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது? எதுக்கு? எந்த தண்ணி? டாஸ்மாக் தண்ணி. அதுக்கு முன்னுரிமை நல்லாவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிறைய சந்து கடைகளும் டாஸ்மாக் கடைகளும் அதிகமாக இருக்குது. கஷ்டப்படுறீங்களா டாஸ்மாக்கால? ரொம்பவா? நீங்க இந்த பகுதியில் ரொம்ப கஷ்டப்படுறாங்களாம், நீங்க கம்மியா கஷ்டப்படுறீங்களா? அதே தானா? எல்லாரும் அதே ரொம்ப கஷ்டம் தானா? எந்த பகுதி திரும்பினாலும் தமிழ்நாட்டில் இதான். எந்த இதோட நான் ஒரு 25-26 ஊருக்கு போயிட்டேன். நான் போய் எங்க பேசினாலும் நீக்கமர தண்ணி இருக்குதோ, விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுக்கறாங்களோ, தொழிற்சாலை இருக்குதோ இல்லையோ, அதிகமாக இருப்பது ஒயின் ஷாப் தான். ஒயின் ஷாப் தான். அதுவும் ஒரு நாளைக்கு இந்த மாவட்டத்தில் மட்டும் 3.25 கோடிக்கு குடிக்கிறாங்களாம். 3.25 கோடி. அது யார் பணம்? யார் பணம்? நம்ம பணம், உங்களுடைய உழைப்பின் பணம். நீங்க வெயில்ல போய் கஷ்டப்பட்டு எப்படி செவந்து போயிடும். இந்த வெயில்ல உட்கார முடியுமா? ஐயோ வெயிலா இருக்கு, வெயிலா இருக்கு. பாதி பேர் வெள்ளையே வரமாட்டாங்க. வருவாங்களாமா? வெள்ளையே வரமாட்டாங்க. ஆனா அந்த வெயில்ல தானே நிக்கணும். கூரை போட்டுட்டா விவசாயம் பண்ண முடியும்? ஷாமியானா போட்டு விவசாயம் செய்ய முடியுமா? செடி வளருமா? ஷாமியானா போட்டு நான் வெயில்ல எல்லாம் விவசாயம் பண்ண மாட்டேன். ஷாமியானா போட்டு கீழே விவசாயம் பண்ணா செடி வருமா? கொய்யா வருமா? கத்திரிக்காய் வருமாம்மா? வராது இல்ல. அதான். அப்ப வெயில்ல தான் விவசாயம் பண்ணணும். வேற ஏதாவது அதுக்கு மெஷின் இருக்கா? உங்க கை தானே, 2 கை தானே உங்களுடைய உழைப்பின் முதலீடு. கையை நீங்க விவசாயியோட கைய புடிச்சு குலுக்கி பாருங்க ஆட்சியாளர்களே. அந்த கையே அப்படியே அவ்வளோ கரம்பு போயிட்டு அப்படியே ரஃபா எப்படி இருக்கும்? ஏன்னா அத்தனை வேலைகளையும் அந்த 2 கைகளால தான் அவங்க செய்யறாங்க. அந்த கை அப்படியே பிடிக்கவே முடியாது, வலுவா இருக்கும். அதுல எந்த குறையும் கிடையாது. நல்ல ஸ்ட்ராங்கா பிடிப்பீங்க. நான் வரும்போது கூட என் கைய பிடிச்சிட்டு விடவே இல்லை பாதி பேரு. நல்ல வலுவா கைய பிடிச்சிக்கிறீங்க. ஆனா அந்த கையில அவ்வளோ உழைப்பின் கோடு அதுல தெரியும். உழைப்பின் வழி சொல்ல மாட்டேன். உழைக்கும் போது வழியில இல்ல, அது நமக்கு சந்தோஷம் தான். ஏன்னா நம்ம எதுக்கு உழைக்கிறோம்? நம்ம குழந்தைங்க படிப்புக்காக, நம்ம பெண்களோட, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களின் பாதுகாப்புக்கு தான் உழைக்கிறோம். அதனால இந்த மாதிரி கையை நீங்க குடிச்சு பாருங்க. விவசாயிகளோட கை அவ்வளோ கரம்பேறி போய் அப்படி இருக்கும் அந்த கை. அந்த மாதிரி கையில அவங்க கொண்டு விவசாயம் பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டு வெயிலையும் மழையிலையும் சேத்துலயும் கை கால்லாம் சேரா இருக்குமா? வீட்டுக்கு போய் சாயங்காலம் குளிக்கணும்ல, அப்படித்தானே? ஏன்னா முழுக்க வேர்த்து ஊத்திடும். இப்படிலாம் கஷ்டப்பட்டு சம்பாதித்த காசு எங்க போகிறது? டாஸ்மாக் கடைக்கு போகிறது. எவ்வளவு கோடி? 1350 கோடி வருஷத்துக்கு. இந்த மாவட்டம் மட்டும், தமிழ்நாடு முழுக்க சொல்லல, இந்த மாவட்டத்தில் மட்டும் 1350 கோடி ரூபாய் வைன் ஷாப்புக்கு போகுது. அது யாருடைய பணம்? இந்த உழைக்கும் மக்களின் பணம், அந்த விவசாயிகளின் பணம். எவ்வளவு கடுமையாக உழைக்கக்கூடிய, வெயிலையும் மழையையும் சேர் எதையும் பொருட்படுத்தாமல் உழைக்கக்கூடிய அந்த விவசாய பணம் எல்லாம் டாஸ்மாக்ல போகுது. ஆனா திருப்பி உங்களுக்கு பொறுமையா வருது. எப்படி வருது? மாசம் 1000 ரூபாய், மாசம் ஏதாவது ஒரு மாசத்துல பொங்கல் பரிசு 3000 ரூபாய், கோடை பரிசு 5000 ரூபாய் என்று அதே டாஸ்மாக் காசு உங்களுக்கு வருது. வந்துட்டு திருப்பி எங்க போகுது? மறுபடி கடைக்கு போகுது. அப்ப உழைக்கும் மக்களின் பணத்தை யாரோ ஒரு வைன் ஷாப் முதலாளி கொடுக்கறதுக்கு இவ்வளவு திட்டம் தீட்டுறீங்களே. நல்ல திட்டங்களை தீட்டி அந்த மக்களை காப்பாற்ற கூடாதா? மனசாட்சியே இல்லையா? ஒரு 1350 கோடி ரூபாய் இந்த விவசாயிகளின் பணம் அத்தனையும் யாரோ ஒரு வைன் ஷாப் முதலாளி தானே போகுது. அப்ப அதை ஒரே நாள்ல நினைச்சா நீங்க நிறுத்த முடியாதா? ஒரே ஒரு கையெழுத்து போட்டு அந்த ஒயின் ஷாப்புகளை மூடிவிட்டால் 1350 கோடி ரூபாய் பணம் இந்த மாவட்டத்தில் விவசாய வீட்டுல இருக்கும்ல. விவசாய வீட்டுல இருந்தா நல்லா இருப்பாங்கல்ல விவசாயிகள். 1350 கோடி ரூபாய் வீட்டுக்குள்ள இருக்கும்ல அந்த பணம். நீ வீடு கட்டிக்கலாம், பொண்ணுக்கு நல்லா கல்யாணம் பண்ணலாம், பிள்ளைய நல்லா படிக்க வைக்கலாம், பேரம் பேத்திங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யலாமா இல்லையா? எல்லாத்தையும் விட்டுட்டு போயும் இந்த காசு, இந்த உழைக்கும் விவசாயிகளுடைய காசை கொண்டு போய் வைன் ஷாப்ல கொடுத்து யாரோ வாழறதுக்கு எங்க மக்களையும் எங்க குழந்தைங்களையும் பலியாக்குறதா? இது என்ன? இன்னைக்கு என்ன ஆச்சு? ஒரு வீட்லயும் என்ன இருக்கிறாங்க? குடி நோயாளிகள் தான் சொல்லணும். எவ்வளவு பெரிய விவசாயி, எவ்வளவு பெரிய நாட்டுக்கே சோறு போடுற கடவுள் அந்த விவசாயி. அவங்கள பாவம்
ஒயின் ஷாப்பை தேடி அலைய வச்சாச்சு. அதான் நம்ம நடந்தது. வீட்டுல தாத்தா குடிக்கிறாங்களோ கூட, அப்பா அம்மா கூட பிறந்தவங்க கூட பிறந்தவங்களா, ஆமா கட்டுனவங்களா, வீட்டுக்காரங்க, பிள்ளைங்க, இன்னும் பேரம்பேத்தி தான் பாக்கி இல்லையா? அது கூட சொல்ல முடியாது. இப்ப பள்ளிக்கூடத்துல போதை இருக்குதான். போதைன்னா என்ன தெரியுமா? கஞ்சா, அப்புறம் ஏதோ ஒரு மருந்து பேப்பர்ல கட்டி சும்மா. ஏன்னா சின்ன பசங்க கையில ஒயின் இந்த டாஸ்மாக் வாங்குற அளவுக்கு 100 ரூபாய் 150 ரூபாய் இருக்காது. ஒரு பாட்டில் 100 ரூபாய் என்னமோ சொல்றாங்க. ஆனா அந்த அளவுக்கு சின்ன பசங்க கிட்ட காசு கொடுத்து வச்சிருப்பாமா? ஏதோ 10 ரூபாய், நீ கேன்டீன்ல போய் சாப்பிடு, பஸ்ஸுக்கு ஒரு 20 ரூபாய், அவ்வளவுதானே இருக்கும். அப்ப அதுக்குள்ள என்ன கிடைக்குது? இந்த போதை பொருள். கூழ்லிப்புன்னு சாக்லேட் மாதிரி இருக்குமா? பள்ளிக்கூடத்துல கூட பக்கத்துல, பள்ளிக்கூடத்துக்குள்ள கிடைக்காது, வெளியில ஏதோ ஒரு பொட்டி கடையில எல்லாம் விக்குது. அதை சாப்பிட்டுட்டு கிளாஸ்ல அந்த பசங்க என்ன நடக்குதுன்னே தெரியாம இருக்கிறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, போதை பழக்கம், குடி பழக்கம், இந்த கஞ்சா பழக்கம், இந்த பாக்கு, இந்த மாதிரி எத்தனையோ கெட்ட பழக்கங்களுக்கு சின்ன சின்ன குழந்தைங்க கூட அடிமையாயிடுறாங்க. இதான் இப்ப சின்ன குழந்தைங்களோட போதை பழக்கத்துக்கு அடிமையாகிற வயசு குறைஞ்சிக்கிட்டே வருது. முன்னாடி 25 வயசுல ஆரம்பிச்சான் குடிக்க, இன்னைக்கு 10 வயசுல குடிக்க ஆரம்பிச்சிடறான். அதை விட கம்மி வயசுல இந்த போதை பாக்குக்கு அடிமையாடுறாங்க. இதான் நடக்குது. அவ குற்றம் செய்யறது அதை விட கம்மி. சின்ன 10-15 வயசு பசங்க எல்லாம் கையில கத்தி எடுத்துட்டு போய் யாரையாரோ குத்துறாங்க. அது புக்ல எல்லாம் படிக்கிறீங்களா? ட்ரெயின் ஸ்டேஷன்ல சண்டை போடுறது, கார் எடுத்து பைக்கை வேகமா ஓட்டுன, ஏன் வேகமா ஓட்டுனா அவங்கள அடிக்கிறது. அவங்களுக்கு போதையில என்ன பண்றோம், மனுஷனா இருக்கிறமா மிருகமா இருக்கமா, தப்பா ரைட்டா, போலீஸ் புடிச்சுன்னு போயிடுமா, எதுவுமே தெரியாது. அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அவங்க ஏதாவது சண்டை. சும்மா இருப்பாங்களா? குடிச்சிட்டு வந்தா சும்மா இருப்பாங்களா? வீட்டுல போட்டு அடியா, ஐயோ தலையெழுத்து. மூடணும், ஒரே நாள்ல மூடலாமா? அந்த ஒயின் ஷாப் தான் ஒரே நாள்ல மூடலாம், ஒண்ணுமே ஆகாது, நல்லபடியா இருக்கும் தமிழ்நாடு. அதை எங்க மூடுறாங்க? அந்த ஒயின் ஷாப்பை தான் மூடணும். அதை மூடுறேன்னு சொல்றது உங்க அண்ணா அன்புமணி மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காரு. அந்த ஒரே நாள், நான் ஒரே நாள்ல ஒயின் ஷாப்பை கண்டிப்பாக மூடிவிட முடியும். ஒரே நாளில் இந்த போதை பழக்கத்தை தமிழ்நாட்டை விட்டு ஒழித்து கட்ட முடியும் என்று சொல்றாரு உங்களுடைய அன்பு அண்ணா அன்புமணி தான்.